விஜய் அவர்கள் வந்து அறிக்கையா விடுறாரு. அவருக்கு வந்து வெளியே வந்து பேசுறது ரொம்ப குறைவா இருக்குது. அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய மற்ற செகண்ட் லைன் லீடர்ஸ்லாம் வந்து ஓப்பனா அதை வந்து பாஜகவுடைய இது அப்படின்னு சொல்றாங்க, திமுகவுடைய சதி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்குமே எது நடந்தாலும் விஜய் அவர்கள் வெளியே வரலன்னா அது திமுக சதி, வெளியே வந்தா அது பாஜக சதி, அப்படிதான் அவங்க பேசுறாங்க. இதுல அந்த அறிக்கையில எல் முருகன் அவர்கள் வந்து வெளியிட்டாருன்னு விஜய் சொன்னாரா? ஆதவர்ஜன் அவர்கள் எல் முருகன் அவருக்கு வந்து அது பழகிடுச்சு. அவர் வந்து தூக்கத்துல எழுப்பி ஏதாவது கேட்டாலும் நான் இல்ல அவங்கதான் அப்படின்னு சொல்ல அவர் பழகி இருக்காரு. நான் அவன் இல்லை படத்துல வரும் அந்த மாதிரி, நான் அவன் இல்லை மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பிஜேபியை கையை காட்டுறதையும் திமுகவை கையை காட்டுறதையும் அவர் பழக்கமா வச்சிருக்காரு. திமுக என்ன செஞ்சுச்சுன்றத பத்தி சொல்றதுக்கு எனக்கு இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் லாஜிக்கே இல்லாம பேசுறாரு. இது என்ன அவங்க எடுத்த ஜனநாயகம் படமா? இது ரியல் லைஃப். எப்படிங்க ஒரு அமைச்சர் வந்து ஒரு படத்தோட காப்பியை எடுத்துட்டு, ஏன்னா அது என்ன இதுவா ஹோட்டல் சாப்பாடா, நாங்க வந்து பார்சல் எடுத்துட்டு போய் வீட்டுல சாப்பிடுறோம்னு சொல்றதுக்கு சென்சார் காப்பிங்க. சென்சார்ல நீங்க என்ன படத்தை வந்து பொட்டலம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போக முடியுமா யாராச்சும்? அங்கேயே ஒரு தியேட்டர் போட்டு அதுல ஒரு பெரிய ஸ்கிரீன்ல ஸ்கிரீனிங் பண்ணி கையோட ப்ரொடியூசர்ஸ், அது பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடு, கையோட ப்ரொடியூசர்ஸ் அந்த டிஸ்கை எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த டிஸ்கை நீங்க மற்றபடி எங்க நீங்க தொலைச்சாலும் கூட அதை ஓபன் பண்ண முடியாது. இப்பெல்லாம் டெக்னாலஜி எங்கேயோ இருக்கு. மோடி அவர்களுடைய அரசாங்கத்துல எல்லாமே டிஜிட்டல் மயமா ஆயிக்கிட்டு இருக்கு. இங்க சின்ன குழந்தை கூட போன்ல என்னெல்லாம் பண்ண முடியும் தெரிஞ்சு வச்சிருக்கு. இப்ப போய் இங்க வந்து இந்த மாதிரி பாட்டி வடை சுட்ட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா யாருங்க நம்புவாங்க? அவங்க கிட்டதான் அந்த படம் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த படம் வந்தா தமிழக மக்கள் எல்லாம் அந்த படத்தை பார்த்துருவாங்க, அதனால வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு யார் நினைப்பாங்க? திமுக நினைக்குமா, பாஜக நினைக்குமா, டிவிக நினைக்குமா? அவங்கதான் ரிலீஸ் பண்ணாங்க. நான் அப்படிலாம் எனக்கு தெரியலங்க, யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியலங்க. ஏன்னா இந்தியாக்குள்ள வரலங்க, இந்தியாக்குள்ள இருந்து வரல, ஃபாரின்ல இருந்து வருது. ஃபாரின்ல இருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து வருது. நான் கேட்கிறேன், நீங்க அந்த ரிலீஸ் ஆச்சு இல்ல, உடனடியா என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? எல் முருகன் அவர்களை நீங்க பழி போடுறத விட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இல்ல நின்றுக்கணும். சம்பந்தமே இல்லாம நீங்க பாட்டுக்கா இதை அரசியல் ஆக்கிக்கிட்டீங்க. அப்ப ஒரு படத்தை வச்சு அரசியல் ஆக்கணுங்கிறது யாருக்கான தேவை? யாருக்கான தேவை?